ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஆல் இன் ஒன் சேனல். நம்மளோட சேனலில் கம் காஃபி அப்படின்ற இந்த கம்பெனியோட ஜாப் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியில் எப்படி கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணணும், தென் உங்கள் ஐடி எப்படி ஆக்டிவேஷன் ஆகிட்டு உங்கள் லிங்க் எப்படி நீங்கள் ஷேர் பண்ணணும், நெக்ஸ்ட் உங்களோட ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஃபிட் எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அப்ளைனர் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த லிங்க் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் போடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்டு, உங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட நேம் வந்து இப்போ சிவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிவா அப்படின்னு போட்டு உங்கள் மொபைல் நம்பரில் லாஸ்ட் ஒரு 4 நம்பர் இல்லைனா உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அந்த 4 நம்பர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிவா அப்படின்றத போட்டு விஜினா விஜி அப்படி போட்டு அது பக்கத்தில் ஒரு 4 நம்பர் கொடுங்க. சேம் அதே மாதிரி இந்த இடத்துல விஜின்னு போட்டு அது பக்கத்தில் ஒரு 4 நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் சென்ட் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக கரெக்டான ஃபோன் நம்பர் வந்து அந்த நம்பர் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே அந்த ஓடிபி நீங்க போட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தது அதுக்கப்புறம் கீழே பாருங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இது வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். உங்க மொபைல் நம்பர் போடுங்க, பாஸ்வேர்டு 2 இடத்துல சேம் ஒரே பாஸ்வேர்டு போடுங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே ரிஜிஸ்டர் கொடுங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, இதை நீங்க அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. சோ மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். சோ கீழ பாருங்க மைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எல்லா கம்பெனில எப்படி நம்ம ரீசார்ஜ் ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ணி அதுல இருக்கிற இது பாருங்க டன் கொடுக்கணும். என்ன பேமெண்ட் எந்த பிளான் நீங்க போட போறீங்க, ஸ்டார்டிங் பேக்கேஜ் அந்த 200 வந்து இப்போ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2000 அமௌண்ட் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல டன் கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனியோட QR கோடு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க ஒரு 2000 கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி ஐடி வந்து ஆக்டிவேஷன் தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2000 கொடுத்துட்டு இங்க பாருங்க டன் கொடுக்குறேன்ல, கொடுத்தோன்னே என்ன ஆகுனா கம்பெனியோட QR கோடு வரும். அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு ஃபோன் பேல போயிட்டு அமௌண்ட் பே பண்ணிருங்க. இதை பாருங்க, இதை இப்படி காப்பி பண்ணிட்டு ஃபோன் பேல அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த UTR நம்பரை இந்த இடத்துல போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? டிவைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்வெஸ்ட் நவ் இருக்கு பாருங்க, இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ உங்க ஐடி ஆக்டிவேஷன் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு கம்பெனில வந்து 600 போனஸ் கொடுப்பாங்களே, அந்த ஹோம் பேஜ்ல இங்க கெட் நவ் இருக்கு பாருங்க, நியூ மெம்பர்ஸ்க்கு ரிவார்ட் வந்து 600 ரூபாய் கொடுக்குறாங்க. இதை போய் இந்த இடத்துல நீங்க ரிசீவ் கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த பேஜ்ல உங்களுக்கு 600 ரூபாய் ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு உங்க ஐடி பேக்கேஜ் பை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க ரிசீவ் கொடுத்துருங்க 600 ரூபாய். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து மேல பாருங்க மைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த மேல பாருங்க இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் லாகின் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், நீங்க மாத்தி பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுற கமிஷன் வந்து மைன் அப்படின்னு ஆப்ஷன் போனீங்கன்னா கமிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு 200 இதில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரிசீவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மெம்பர் நீங்கள் ரெஃபர் பண்ணாவே உங்களுக்கு 1400 கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு கமிஷனில் ஒரு 200 கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலெட்டில் வந்து 1200 வந்து ஆட் ஆயிரும். டோட்டலாக 1400 ரூபாய் ஒரு ரெஃபர் பண்ணாவே உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த வித்ராவல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு மேலே ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து வித்ராவல் அமௌண்ட் எவ்வளோன்றதை டைப் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு முன்னாடி போடுறீங்களோ அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை வித்ராவல் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்ராவல் ஆயிடும். அதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்வைட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே பாருங்க, இதை பாருங்க இந்த இடத்துல இங்கே பாருங்க, இந்த பாருங்க இந்த கார்னரில் இருக்கு. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதில் தான் டெய்லி வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை 10 மணிக்கு நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறீங்கன்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் வந்து கெட் கொடுக்கணும். இதை கெட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து 100 ரூபாய் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். 120 நாள் வேலிடிட்டி டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை மறக்காம நீங்கள் வந்து ரிசீவ் கொடுங்க. அலாரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஞாபகமா. ஸோ வேலிடிட்டி பீரியட் பாருங்க 180 நாளைக்கு உங்களுக்கு டெய்லியுமே 100 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணால் ரெஃபர் இன்கமும் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த கமிஷனில் போயிட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வேறு டவுட் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.